ஒரே ஒரு மிஸ்டேக்னால 50 லட்சம் போச்சு. ஒரு சின்ன ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் சொல்லட்டா? எங்க கிளைண்ட் எங்க கிட்ட ஷேர் பண்ண ஒரு ஸ்டோரியை தான் நான் உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ண போறேன். கிளைண்டோட ஃப்ரெண்டு கிட்ட ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட் இருந்துச்சு. அவரு ஒரு பில்டரை ரீச் அவுட் பண்ணி அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்காரு. பில்டரும் எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் சொல்லி டீடைல்ஸும் வாங்கிட்டு பிளானும் பண்ணி பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. கிளைண்டோட ஃப்ரெண்டு சாயில் டெஸ்ட் பண்ணலாமே சார்ன்னு பில்டர் கிட்டயும் கேட்டிருக்காங்க. பில்டர் எதுக்கு சார் அதெல்லாம் டைம் வேஸ்ட்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நல்லபடியா கிரகப்பிரவேசமும் பண்ணி முடிச்சாங்க. வீடும் சூப்பரா இருந்துச்சு. ஆனா 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. வால்ஸ்ல கிராக்ஸ், ஃபவுண்டேஷன்ல செட்டில்மெண்ட் பிரச்சனைன்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அவர் அதே பில்டரை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணா ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் அவர் கிடைக்கல. அப்புறம் அவர் இன்னொரு கான்ட்ராக்டர் ரீச் அவுட் பண்ணி ஃபவுண்டேஷன் ரிப்பேர்மெண்ட் பத்தியும் அண்ட் அதோட காஸ்டிங்கையும் செக் பண்ணார். அப்பதான் அவருக்கு பெரிய ஷாக்கே. ஆல்மோஸ்ட் 15 to 20 lakhs ஆகும்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா ஒரு பிளாட் ட்விஸ்ட் என்னன்னா, அவங்க நெய்பரும் வீடு கட்டி 2 years ஆச்சு. ஆனா அவங்களுக்கு எந்த இஷ்யூஸ்மே வரல. ஏன்னு பார்த்தோம்னா அவங்க ப்ராப்பரா ஒரு சாயில் டெஸ்டிங் பண்ணி சாயிலோட ஸ்ட்ரென்த் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபவுண்டேஷனை பிளான் பண்ணியிருக்காங்க. சாயில் டெஸ்ட்னா என்னன்னா, உங்க லேண்ட்ல இருக்க மண்ணு எவ்வளவு லோட தாங்கும்னு தெரிஞ்சுக்கிறது தான் சாயில் டெஸ்ட். சிம்பிளா சொல்லணும்னா உங்க லேண்டோட டாக்டர் செக்அப் இது. இது இல்லாம ஃபவுண்டேஷனை டிசைன் பண்ணா அது வெறும் கெஸ் ஒர்க் தான். அது எப்படி ப்ரோ சேஃப் ஆகும்? இப்போ நீங்க ஒரு 10 to 15,000 ஸ்பெண்ட் பண்றது தான் உங்களை ஃபியூச்சர்ல லேக்ஸ் கணக்குல சேவ் பண்ண போகுது. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ண இது ஒரு கரெக்ட் சாய்ஸ். உங்க ட்ரீம் ஹோமையும் ப்ராப்பர் பிளானிங்கோட ஸ்டார்ட் பண்ணணும்னா அப்போ நம்ம எலிவேட்டர் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டீமை காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.